ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். ஒரு பக்கம் திமுக அடுத்தது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இபிஎஸ்க்கு எதிராக சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இந்த வரிசை. அடுத்தது தாவிகா. இந்த மும்முனை தாக்குதலை இபிஎஸ் எப்படி எதிர்கொள்வார் நீங்க? அதுக்கு முன்னாடி உங்களுடைய இங்கே கொடுத்துருக்க அந்த பேப்பரில் அதிமுக வாக்குகளை குறிவைக்கும் தாவேகா விஜய் அப்படிதான் போடுங்க. அதிமுக வாக்குகளை மட்டும் எதுக்கு அவர் குறிவைக்கணும்? எல்லா கட்சியிலேயும் தாங்க வருவாங்க. சரி, டிவிகே இட்ஸ் நியூ ஃபோர்ஸ். எம்ஜிஆர், ஜெயலலிதா முடிச்சிடறேன். இது இப்போ நாம் தமிழர்லேருந்து வருவாங்க, விசிகேலேருந்து வருவாங்க, டிஎம்கேலேருந்து வருவாங்க, ஏடிஎம்கேலேருந்து வருவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேருந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி லைக் பாஜக, சாதி கட்சிகள் இதுலேருந்து வருவது ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற எல்லா கட்சிகளிலும் தான் தாவேகாவுக்கு இளைஞர்களும் பெண்களும் எல்லா ஏஜ் குரூப்பும் வருவாங்க. திஸ் இஸ் நம்பர் 1, மை அப்சர்வேஷன். நம்பர் 2, காலத்தில் இருக்கிறவங்கள தான் போட்டி அப்படின்னு சொல்லி வரதில்ல. அது ஏடிஎம்கே மென்ஷன் பண்ணால் தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஸ்பீச்சை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னன்றதை நமக்கு முழுமையாக பெறுவோம். நீ யாரை திட்டுற, நீ ஒரு கட்சியை திட்ட மாட்டேங்கிறீங்க, ஒரு கட்சியை மட்டும் திட்டுறீங்க அப்படின்னு என்னை குற்றம் சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா, திமுகவை மட்டும் இவர் திட்டிகிட்டு இருக்காரு, பாஜகவை திட்ட மாட்டேங்கிறாரு. அதான் இதுதான் அதுக்கு மீனிங். ஒரு கட்சியை மட்டும் திட்டுறீங்க, இன்னொரு கட்சியை திட்ட மாட்டேங்கிறீங்க, யாரை திட்டுறதுன்னு நான் முடிவு பண்ணுறேன். அப்போ களத்தில் இருக்கிற கட்சியை தான் நான் திட்டுவேன். களத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சியை நான் எதுக்கு திட்டணும்? அப்போ களத்துக்கு சம்மந்தம் இல்லாத இருக்கிற கட்சி பிஜேபி. அதைத்தான் அவர் மீன் பண்ணுறாரு. முடிச்சிடறேன் சார். களத்தில் இருக்கிறாங்கல்ல, இருங்க நான் பாருங்கள், 1 by 1 வரப்போ பாஜகவை இப்போ இங்கே நடக்கிற தேர்தல் யாருக்கானது? பார்லிமெண்ட் எலெக்ஷனா, அசம்பிளி எலெக்ஷனா? அசம்பிளி எலெக்ஷன் என்பது உங்களோட எதிரி யாரு? திமுக. திமுகவை தானே அடிக்கணும். அதிமுகவும் திமுகவை தானே அடிக்கணும். இப்போ இவங்க தாவேகாவும் ஏடிஎம்கேயும் சண்டை போட்டுக்கிட்டா என்ன பிரயோஜனம்? ரெண்டாவது, விஜய் நினைக்கிறார் இந்த தேர்தல் என்பது தாவேகாவிற்கும் திமுகவிற்குமான தேர்தல் அப்படின்றது தான் அவரோட எண்ண ஓட்டம். அதை தான் அவர் சொல்கிறாரு. மூணாவது ஜெயலலிதாவை சார் பாண்டிச்சேரியில் போய் திமுக விமர்சிக்கிறாங்க. ஒருவேளை திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும், அதனால விமர்சிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இங்க அதிமுகன்னு ஒரு பலமான எதிர்கட்சி இருக்குல்ல, அதை விமர்சிக்கல. நீங்க தான் சார் பலம் சொல்றீங்க. அவங்க அந்த அளவுக்குலாம் பலம் கிடையாது. லெட் அஸ் டாக் ரியாலிட்டி. ரியாலிட்டியில் என்னன்னா, விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னது? ஐ வில் ஃபைட் அகேன்ஸ்ட் டிஎம்கே. அதற்கு அடுத்தது ஜெயலலிதாவை இப்போ எடுத்துட்டு வராங்க. எந்த கான்டெக்ட்ல என்ன பேசுறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். திமுக தீய சக்தி என்று எம்ஜிஆர் பேசினார். ஜெயலலிதா அதிமுகவுக்கு பலம் இல்லை. நீங்க இருங்க, நான் பேசி இதை முடிச்சிடறோம், அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பண்ணலாம். ஜெயலலிதாவும் திமுக ஒரு தீய சக்தி என்று பேசினார். ஏன் இப்படி பேசுனாங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அரசியலுக்கு வந்த பிறகு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதே திமுக ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ தொல்லை தந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்க முடியுது. எம்ஜிஆருக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்துருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் நான் திமுக தீய சக்தின்றது ஜெயலலிதாவை கோட் பண்ணுறாரு ஒழிஞ்சு உடனே ஜெயலலிதாவை தன் பக்கம் வளர்த்துட்டாரு அப்படின்றது ஹம்பக். தட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ எல்லா விதத்து அதே மாதிரி செங்கோட்டையன் ஒரு ஊழல்வாதி, அவரை வச்சுட்டு நீங்கள் எப்படி க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்க முடியும்னு சார் கேட்டார் இல்லையா? செங்கோட்டையன் கடந்த அவர் மேல் உள்ள குற்றங்கள் எல்லாம் அதுலேருந்து விடுதலை பெற்று கடந்த ஏடிஎம்கே பீரியடில் he was a minister. There was no case against him. அதே இபிஎஸ் மேலே கேஸ் இருந்தது, ஓபிஎஸ் மேலே கேஸ் இருந்தது, மற்ற கேஸ். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க, நிறைய அதிமுக தலைவர்கள் வருவாங்கன்னு. அதுவும் மிஸ்கோட்டட். விஜய் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம சரியாக பார்த்தோம்னா அதில் மீனிங் கரெக்டாக இருக்குது. விஜய் என்ன சொல்கிறாரு? அண்ணன் செங்கோட்டையன் சேர்ந்தது நமக்கு பலம். அண்ணன் செங்கோட்டையனை போன்றே பலர் இந்த கட்சியில் இணைவார்கள், அவர்களுக்கான உரிய அங்கீகாரம் தரப்படும். அதான் இப்போ செங்கோட்டையனை போன்றேன்னா ஏடிஎம்கேலேருந்து அர்த்தம் இல்லை. அது எல்லா இடத்துலேருந்து தானே, கட்சியே இல்லாதவங்களுக்கு கூட அது மீனிங் தானே. அது எதுக்கு நீங்கள் இப்படி மிஸ்கோட் பண்ணுறாங்க? ஸோ எந்த விதத்திலையும் செங்கோட்டையன் ஒன்று சொல்றாருல்ல, தாவேகா இன்னொரு அதிமுகவாக மாறும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய கான்செப்ட் ஒரே ஒருத்தருடைய. அதுக்கு மீனிங் என்னன்னா, இது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த மக்களின் மனநிலை எப்படி இருந்தது, கள சூழல் எப்படி இருந்தது, எப்படி இந்த மக்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு பேராதரவாக இருந்தார்கள், அது போன்று இங்கே ஒரு சூழல் நிலவுது. அது விஜய்க்கு ஆதரவா இப்படி தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிஞ்சு இன்னொரு இவர் எந்த விதத்திலையும். அண்ணா திமுகவில் இருந்து எத்தனை மூத்த தலைவர்கள் வந்தாங்க. இன்னைக்கு தாவேகாவுக்கு நீங்க கேஎஸ் தவிர்த்து யார் வந்திருக்காங்க சார்? எல்லாமே வெயிட்டிங் சார். அவங்க தான் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இதான் உண்மை. எதனால வெயிட்டிங் சார்? அது ஃபியூச்சர் சார். இது இல்லை, எதனால வெயிட்டிங்? அதுக்கு போனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதனால வெயிட்டிங். சார் விஜய் தடுத்து நான் இதை வச்சுட்டு போகிறேன். இல்லை, விஜய் நான் சொல்கிறேன் எப்படின்னா, இப்போது
அண்ணா கிட்ட இருந்து சார், நீங்க ரொம்ப அதிமுகல எல்லாரும் தாவேக்காக்கு வர்றதுக்கு இல்ல வெயிட்டிங்ல இல்ல இருக்காங்க. அதிமுகல மட்டும் சொல்லுங்க, எல்லா கட்சிகளிலிருந்தும் பலரும் அங்க சேர்வதற்கு எனக்கு நல்லா தெரியும், பலரும் அங்க சேர்வதற்கு விருப்பம். ஒரு 2 பேர் சொல்லுங்க சார், இல்லைன்னா அவங்களுடைய தொகுதி சொல்லுங்க சார். பலரும் சொல்றேன், நான் வந்து பொதுவெளியில அதை பேச முடியாது, நீங்க தனியா வேணா கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு லிஸ்ட் வேணாலும் போட்டு தரேன், சரிங்களா? தே வாண்டட் செக் சார். அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி ப்ராப்பராக தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பலர் வெயிட் பண்ணுறாங்க பல மாதங்களா, சரிங்களா? ரெண்டாவது, எம்ஜிஆரும் அண்ணாவையும் அவர் என்ன சொல்கிறார், அவர்களுடைய எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை தான் நான் எடுத்துக்கிறேன்றாரு. எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைக்கிறனாலும் சொல்லவர். எம்ஜிஆர் எப்படி தேர்தலை அணுகினார், அண்ணா எப்படி தேர்தலை அணுகினார், அந்த அணுகுமுறையை நான் எடுத்துக்கிறேன்றாரு. இது எப்படி நீங்கள் எம்ஜிஆரோடையும் அண்ணாவை எம்ஜிஆர் எடுத்துட்டாங்க ஜெயலலிதா எடுத்துட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நான் பொன்வில்சன் சார் ஒன்று கேட்குறேன். நீங்கள் முதல்ல அண்ணா, அஞ்சலி அம்மாள் எல்லாரும் சொன்னீங்க. இப்போ நீங்கள் புதுசாக எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு உங்களுடைய அந்த கொள்கையிலிருந்தே மாறுபட்டு இருக்கீங்களே. கோட் பண்ணுறாருங்க, ஜெயலலிதாவை கோட் பண்ணுறாரு. ஜெயலலிதா ஏன் தீய சக்தி என்று சொன்னார், அதை நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு ஜெயலலிதான்ற வார்த்தை சொன்னாலே அவங்களுக்கு ஜெயலலிதா உள்ள எடுத்துட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. நீங்கள் சரியா அந்த பேச்சை எந்த கான்டெக்ட்ல எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. விஜய் சொல்ற மாதிரி நான் பேசுறதே தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றது அப்படின்றதுதான் கூடாது. சார் இல்லை, அவர் பேசுறது வந்து ஒரு நம்பத்தகுந்த பேச்சா மாறணும் இல்லையா? அதில் சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். இப்போது தீய சக்தி உச்ச தாதியில் வந்து ஒரு 10-15 தடவை கத்துறாரு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டா 2021 கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஆதரவு சொல்லும்பொழுது அப்போ தீய சக்தின்னு தெரியலையா சார்? அது சைக்கிள் சார், அந்த சைக்கிளுக்கு ஓட்டு போடணும், அதுக்காக கருப்பு சிவப்பு சைக்கிள் வாங்கிடுவா. நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் சார். அன்னைக்கு பெட்ரோல் விலை ஜாஸ்தி, அதனால நான் சைக்கிள் போறேன்னு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் சார். இல்ல என் வீட்டுக்கும் பூத்துக்கும் நாட் ஈவன் ஒரு 500 மீட்டர்ஸ், இதுக்காக நான் கார் எடுத்துட்டு போகாம சைக்கிள்ல போறேன்னு போலாம். எப்படி வேணா ஒரு நிகழ்ச்சியை ஆதவர்ஜுனா என்டாஸ் பண்ணாலே அது அந்த நிகழ்வு வரும்போது ஆதவர்ஜுனா எங்க இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. விஜய் அவர்கிட்ட சொன்னாரா? எல்லாமே அனுமானம் தான் சார். we assume things, it is not reality. திமுகவுடைய தேர்தல் பிரச்சார வியூகத்துக்குள்ள இருந்தார் சார் இன்னைக்கு ஆதவர்ஜுனா 21 தேர்தல்ல. சார் அதுக்காக சார் இட்ஸ் assumption. மேபி அவர் அஸ்யூம் தான் பண்ணிக்கிறார். அசம்ப்ஷன் இல்ல சார், உண்மையாகவே தேர்தல் பிரச்சார வியூகத்துல இருந்தார். விஜய் சைக்கிள் போனது வந்து அசம்ப்ஷன் தானே சார்? கருப்பு சிவப்பு சைக்கிள் எதுக்காக பேசுறாரு சார்? ஆதவர்ஜுனா அந்த அசம்ப்ஷனை விஜய் இருக்கிற மேடையில பேசுறாரு. விஜய் அது மறுப்பு தெரிவிக்கல இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எப்படி அசம்ப்ஷன் சார்? விஜய் அத ஒரு சைக்கிள்ல போனதுக்கு இவ்வளவு பண்றது ரொம்ப டூ மச் கிடையாது ஐயா. நீ அது மட்டும் நான் வந்து ஒரு எதுகை முனை இலக்கிய நேயத்துக்காக அந்த சைக்கிளை சொன்னேன். சைக்கிளை போனது கிடையாது. மேடையில் ஆதவர்ஜுனா உணர்ச்சி வசப்பட்டு விஜய் உட்கார, அதாவது கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து உங்களை ஆதரிச்சு ஓட்டு போட்டு 2021 உங்க வெற்றிக்கு உதவணும் இல்லையா? அந்த நன்றி கூட திமுகவுக்கு இல்லையான்னு கேட்டாரு சார். சைக்கிள்ல வந்தது சைக்கிள்ல வந்தார், அப்படி பாருங்க, இதுதான் முக்கியம். அது போயிட்டு சார் இப்படி யோசிச்சு பாருங்களேன், நான் நாளைக்கு ஓட்டு போட போறேன், கருப்பு சிவப்பு சைக்கிள் வாங்கினுவா, அதுக்கப்புறம் நான் மாஸ்க் போட்டு அதை ஓட்டுறேன். இது என்ன சார்? நீங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் விஜய் சொல்லிருக்கலாம். எவ்வளவு பெரிய பழிய சார் விஜய் மேலையில வச்சுன்னு சொல்றாரு. ஏன்னா எந்த இடத்துலயும் நான் வந்து திமுகவுக்கு வாக்களிங்கன்னு என்டோஸ் பண்ணல, எங்க எழுத்து மறுப்பு தெரிவிக்கலையே. இல்ல சார், மறுப்பு ஒரே மேடையில தான் இருந்தாங்க. ஆதவர்ஜுனா அத சொல்லும்போது ஒரே மேடையில தான் இருந்தாங்க. ஃபேக்டரே இல்லங்க, இத போய் ஒரு டிபேட்டபிள் ஆக்குறதே தேவையில்லை. இஸ் இட் a big factor? விஜய் பேசின பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுறோம். எஜுகேஷன் பத்தி பேசினாரு, ஊழல் பத்தி பேசினாரு, பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசினாரு. எதை நம்ம டிபேட் பண்றோம் இன்னைக்கு உட்காந்துட்டு? எது இந்த நாட்டுக்கு தேவையோ அதையும் பேசினாரு. அங்க என்ன சொல்றது, பீக் டைம் சார்ஜஸ்ன்னு போடுறாங்க, அதனால எம்எஸ்எம்இ தொழில் பாதிக்கப்படுது, இதெல்லாம் பேசினாரு. இதெல்லாம் ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறோம்? சரி சார், பொன்வில்சன் சார் சொல்றாரு களத்துல இல்லாதவர்கள் எல்லாம் பேச முடியாது அப்படின்னு. சார் அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். விஜய் களத்துல இருந்து எஸ்ஐஆர் குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சாரா? திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாரு. எதை பத்தி அவர் கருத்துக்களை களத்துல இருந்து பதிவு செஞ்சாரு? திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு மட்டும் இல்ல, நான் விஜய் என்ன கருத்து பதிவு, அதான் நான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்துல he was
எந்த கருத்தும் தெரிவிக்கல. அது அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. இதை நான் வந்து ஒரு கிவ் மீ 3 minutes ஐ வில் ஃபினிஷ். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியது திமுக. முதலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு நாள் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் அல்லாதவரும் கேரளாவில் இருந்தும் அந்த சிக்கிந்தர் தர்காவுக்கு போய் ஆடுகோழி பழிட்டு தன்னுடைய நேர்த்திக்கடன் நடத்துறது வழக்கம். ஆனால் போன ஆண்டு சம்டைம் இதே மாதத்தில் நான் நினைக்கிறேன், ஏதாவது இதுக்கு முன்பு நினைக்கிறேன், யாரையுமே அங்கே அலோவ் பண்ணல. பலியிடுறதுக்கும் அலோவ் பண்ணுறல, பார்வையிடுறதுக்கும் அலோவ் பண்ணல. யார் அலோவ் பண்ணலன்னா தமிழக அரசின் காவல்துறை. அப்போ திமுக தான் ஆட்சியில் இருக்குது. அந்த காவல்துறை ஏன் தடுத்தது அப்படின்னு கேட்டால் அந்த கலெக்டரோ இல்லை எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ எழுத்துப்பூர்வமான எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் ஆர்டர்ஸும் இல்லை. அந்த காவல்துறை தடுக்குது. அதற்கப்புறம் அங்கே இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இப்படி தான் இது ஆரம்பிக்கல. இருங்க சார், நான் சொல்லி முடிச்சிடறேன். அதற்கப்புறம் இருங்க சார், நான் முடிச்சிடறேன், நான் கரெக்ட் தான். அதற்கப்புறம் தான் இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் தர பாருங்க. அதற்கு கவுண்டராக ஏடிஎம்கே வருது, பெரிய போராட்டங்கள் நடக்குது. அதற்கப்புறம் அந்த போராட்டத்திற்கு கூட தமிழக அரசின் வழக்கறிஞர் இன்னைக்கே நீங்க போராடிக்கலாம், வேற இடத்துல போராடிக்கலாம்ன்றாங்க. ஃபெலிக்ஸ் சார், எவ்வளவு டீடைல்டா நீங்க சொல்றீங்க. இத விஜய் சொல்லிருக்காரு. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம். நீங்க விளையாடுற நான் அடிக்கிற மாதிரி அடிங்க. இருங்க சார், நான் முடிச்சிடறேன். நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் அழுகிற மாதிரி அடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் அழுகிறேன். இப்படி ஒரு கேம் நடக்கும்போது அதை நான் ரியல் நினைச்சிட்டு அதுல கருத்து சொன்னேன்னா என்னை விட அறிவுலி யாருமே இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் விஜய் இதில் கருத்து சொல்லலை. ஃபெலிக்ஸ் சார், இந்த ரிசல்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ், மக்கள் வந்து வேற மாதிரி யோசிக்கலாம். என்னை பொறுத்தவரையும் ஓபிஎஸ் இஸ் அ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். அவருக்குன்னு பெருசாக வந்து ஒரு இது சசிகலாவும் அவங்களும் ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இல்லை. தினகரன் உங்களுக்கு தெரியும், கடைசியாக அவருடைய வாக்கு விகிதங்கள் என்ன வந்துச்சுன்னு. ஸோ இவங்களை உள்ளே சேர்த்தாலும் இபிஎஸ்க்கு பிரச்சனைங்க, வெளியில் வச்சாலும் பிரச்சனை. இது பெட்டர் இபிஎஸ் வந்து இவங்களை உள்ளே சேர்த்துட்டா டெசிஷனே எடுக்க முடியாது. இங்கே இபிஎஸ்க்கு பிரச்சனையா ஆட்சி அமைக்கிறதுல பிரச்சனை? இபிஎஸ்க்கு பிரச்சனை. ஓகேங்களா, இது ஒன்று. அதனால் இது வந்து ஐ டோன்ட் திங்க் சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். இந்த ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் என்னுடைய இது. கம்மிங் பேக் டு த கிரிட்டிசிசம், இப்போ விஜயை குறை சொல்வதற்காக குறை சொல்லணும்னு மக்களை சொல்றதுக்குல இது வந்து ஒரு கூட்டம், இது வந்து ஒரு கொள்கையற்ற கூட்டம், தற்கொலைன்றது யாரை இப்போ இவங்க கூட சொன்னாங்க கூட்டம்னு. இப்போ இல்லை கூட்டம்னு சொன்னீங்க நீங்க, கூட்டம் நான் எழுதி வச்சுக்கேன், கூட்டம்னு சொன்னீங்க. அதுதான். அப்போ மனிதர்களை நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்க. நல்ல வார்த்தை. மக்கள் ஒன்று சேர்வது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றீங்க? மக்கள் ஒன்று சேர்வது கூட்டம். அந்த கூட்டம் அப்படி அந்த மரியாதையோட சொல்லியிருந்தா ஃபைன், மரியாதையோட சொல்லியிருந்தா நான் ஒத்துக்கிறேன். ஸோ விஜயை சிறுமைப்படுத்துறதுக்கு நீங்க வந்து மக்களை சிறுமைப்படுத்தாதீங்க. மூணாவது, நீங்க கேட்டீங்க எல்லா விஷயம் எந்தெந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு விஜய் வந்து களத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு தெரிந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே எல்லா பிரச்சனையும் களத்துக்கு போயிருக்காரு. ஸ்னோலின் விஷயம் உட்பட கட்சி ஆரம்பிச்ச வக்ஃபில் நான் நல்ல வக்ஃபை நீங்கள் ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும். இதில் கேரள அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு, இங்கே தமிழ்நாடு அரசு போல் திமுக போயிருக்குது. ஆனால் கம்ப்ளைண்டன்ட் வந்து ஆராசா. தாவேக்கா போயிருக்கு, அதில் கம்ப்ளைண்டன்ட் விஜய். ஆராசா நாளைக்கு கட்சி மாறலாம், திமுக விஜய் வந்து நாளைக்கு கட்சி மாற முடியாது. அப்போது கம்ப்ளைண்டே போகிறாங்க. ரெண்டாவது ப்ரேயர்ஸ், அங்கே போய் என்ன ப்ரேயர் வைக்கிறாங்க, இங்கே வந்து மழை காலம், ஃபெஸ்டிவல் காலம், இதில் நீங்கள் வந்து நடத்தாதீங்க, தள்ளி நடத்தாதீங்க, இதுதான் திமுகவோட ப்ரேயர். ஆனால் விஜய் வச்சிருக்கிற ப்ரேயர் ரொம்ப முக்கியம். இது வந்து மக்களை வந்து அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி அந்த அதிகாரிகளை கொடுமைப்படுத்துகிறாங்க, இத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப அடிப்படையாக வாதம் வைக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்ஐஆர்லேயும் அதே மாதிரி சிஐஏ, அதுக்கப்புறம் வந்து எந்த நிகழ்வு நீங்கள் சொல்லுங்கள், எல்லாத்துலேயும் அவர்கள் போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. அப்போது இன்னொன்று, எஸ்ஐஆர் போராட்டத்துக்கு எல்லா எல்லா திமுக கூட்டணி கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதில் முதல்வரோ துணை முதல்வரோ கலந்துக்கல. அதே மாதிரி தான் எஸ்ஐஆரில் எல்லா மாவட்டங்களையும் போராட்டம் வச்சாங்க. ஸோ எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்பது எனக்கு தெரியவே இல்லை. விஜய் பேஷிங் அவ்வளோதான் உங்களுக்கு தேவை.